ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அப்போ என்னன்னா, இந்த டாபிக்ஸ்லாம் கவனிச்சுங்க. நம்ம 5 ஆண்டு திட்டங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டங்களை பத்தி பார்க்க போறோங்க. என்னென்ன திட்டம்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதார மேம்பாட்டுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது இந்த லெசன்ல பார்த்தலாம். ஃபைனலி சார், இந்த அறிஞர்கள்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அந்த அறிஞர்களின் கூற்று பொருளாதாரத்துல எங்க சார் நான் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தியும் சொல்லலாம். ஒரு 4 இருந்து 5 அறிஞர்கள் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயும் 2 கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க, அறிஞர்களை பத்தி கேட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். சைட் பை சைடா நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே போதுமானது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார், இந்த பொருளாதார மேம்பாடு மற்றும் முன்னேற்றம், இந்த 2 சொற்களும் ஒரே பொருளை கூறக்கூடியவைன்னு சொல்றாங்க. அப்ப பொருளாதார மேம்பாடுனா என்ன, முன்னேற்றம் என்ன? ஒருத்தன் முன்னேற்றம்னா என்ன அர்த்தம்? அவன் மேம்பட்டு காணப்படுவான் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடா என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நான் மட்டும் கொடுத்துடுறேங்க. ஸோ பாருங்க, பொருளாதாரன்ற ஒரு விஷயம் அனைத்து சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்கான், ஒரு அரசு நல்லா ஆட்சி பண்ணிருக்கான். ஆனா இதுல பொருளாதாரத்தில் வறுமை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப காணப்பட்டுச்சுன்னா, 2ஆம் உலகப் போர் வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா 2ஆம் உலகப் போர்களுக்கு பிறகுதான் இந்த ஏழை நாடுகளின் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கொள்கைகளை வகுப்பது, வளர்ச்சி பத்தி பேசுறது, கோட்பாடுகளை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுதான் இந்த நாடுகள் என்ன பண்றாங்க, திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்றத கூறுறாங்க. அப்ப பாருங்க, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னா என்னென்ன அணுகுமுறை சார் வேணும்னு பாத்தீங்கன்னா, பழமையான அணுகுமுறைன்னு சொல்லியிருக்காங்க, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறைன்னு சொல்லிட்டு 2 பகுதியா நம்ம பிரிக்கலாங்க. சார், அந்த பழமையான அணுகுமுறைனா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், விவசாயத்தின் பங்கு குறைந்து தொழில், அப்ப அது மட்டும் இல்லாம இந்த பணித்துறை இருக்கு, சேவைத்துறை பங்கு உயரணும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, சேவைத்துறையை உயர்ந்து விவசாயத்தின் பங்கு குறைந்து அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அதிகரித்து அந்த ஒட்டுமொத்த உற்பத்தியும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீ வந்து எல்லாத்தையுமே முன்னேற்றத்தை விட ஒரு சில செக்டார்ஸை முன்னேற்றினா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பழமையான அணுகுமுறைங்க. வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அடுத்தது நலம் சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1970களில் மறுவரை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா, நமக்கு அதிகமா பரவி காணப்படுறது வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை, இது எல்லாத்தையும் குறைச்சி நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துதல் ஆகியவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு அறிஞருடைய கூற்று இருக்கு பாருங்க, மைக்கேல் டெட்டோரோவின் கூற்று. இந்த கூற்றுகள் வச்சுதான் கேட்பாங்க, இது யாருடைய கூற்றுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கூற்று எழுதுங்க பார்க்கலாம். முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை மற்றும் நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் மற்றும் விரைவான வளர்ச்சி, வருவாய் ஏற்றத்தாழ்வினை குறைத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்துமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போட்டு வச்சுக்கங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மிஸ் பண்றாதீங்க. சோ உலக வங்கி அறிக்கை கொடுக்குதுங்க. என்ன அறிக்கைன்னு பாருங்க. குறைந்த வளமுடைய நாடுகள், நடுத்தர வளமுடைய நாடுகள், அடுத்து அதிக வருமானமுடைய நாடுகள், அதிக பாருங்க, தலா வருமானம் கிட்டத்தட்ட $1116 மேல இருக்க நாடுகள் தான் சொல்றாங்க. அடுத்தது வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல மக்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, வறுமையா இருப்பாங்களா, வருவாய் செலவில் பகிர்வு, கடுமையான ஏற்றத்தாழ்வு இருக்குமா, மக்கள் தொகை பெருக்கம் இருக்கும், மூலதனம் குறைவும் இருக்கும், அதிக அளவு வேலையின்மை இருக்கும், பழமையான உற்பத்தி முறை. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, நவீன உற்பத்தி முறை எல்லாம் கிடையாது, பழமையான உற்பத்தி முறையே பயன்பட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம், அவங்க இன்னும் முன்னேறவே இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தை இந்த மாதிரி விளைவுகள் என்னென்ன ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இன்னொரு பாருங்க, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்ன சார் பயன்படணும்னு சொல்றாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சுங்க போதும், வேற எதுவுமே தேவையில்லை. பொருளாதார முன்னேற்றம், இந்த பொருளாதாரத்தை 3 வகையா பிரிக்கலாம். வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் சொல்லிட்டு பிரிக்கலாமா, பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியும் இயல்பு அளவும். சோ வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நீண்ட கால திட்டமா, குறுகிய கால திட்டமா, நிதானமா செயல்படுத்தலாமா, அதிகமா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றத்தின் நோக்கம். மாற்றத்தின் நோக்கம் என்னன்னா, முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் செயல்திறனை குறிக்கிறது. கரெக்டா பாருங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்படுனா நீங்க செய்யக்கூடிய செயல் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றமா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது மாற்றத்தின் விரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை விட பெரிய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கட்டமைப்பில் மாற்றுதலை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதாரமும் நம்மளது வீழ்ச்சி அடைஞ்சதே இருக்கு.
அப்ப ஏதோ தப்பு பண்றோம்ல, அப்ப நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புல என்ன பண்ணணும், மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் மாற்றத்தின் விரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே அப்படி ஜஸ்ட் தெரிஞ்சுன்னா போதுமானது. ஆல்ரெடி பார்த்திருப்போம். மொத்த உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இதுக்கு நாம ஒரு படம் போட்டு வச்சு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு என்ன சொல்றேன் நானு, ஜிடிபின்னு சொன்னோம். ஆனா பிளஸ் நிகர வெளிநாட்டு வருமானம், நிகர வெளிநாட்டு வருவாய் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஜிஎன்பி கிடைச்சிருமா பாருங்க. அதுதான் இங்க ஃபுல் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, ஜிடிபி பிளஸ் நிகர வருவாய், அப்படி நிகர வெளிநாட்டு வருமானத்தை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது, ஜிஎன்பி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தலா வருமானம் தாங்க சொல்லிருக்காங்க. தலா விதி மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஆண்டில் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த ஆண்டின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 16,000 கோடி அப்படின்ற ஒரு விஷயத்த 140 வகுக்கணும். எனக்கு இன்கம் எவ்வளவு, 16,000 கோடி, மக்கள் தொகை எவ்வளவு, 140. இதால வகுத்தா கிடைக்கக்கூடியதுதான் தலா விதி வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சுங்க, ஒரு ஆண்டின் மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் கிடைச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும், மீதிக்கு வந்து என்ன சொல்றேன், தலா விதி வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். இப்ப மக்கள் தொகை அதிகரிக்கிறது பிரச்சனையே கிடையாது, அதை விட என்ன அதிகரிக்கணும், ஒவ்வொருத்தருடைய தலா வருமானமும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அப்போ சமூகத்துல எதனா மாற்றம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. மக்களின் அடிப்படை மற்றும் கூட்டு தேவையை நிவர்த்தி செய்வதை சமூக குறியீடுகள் என்று அழைக்கிறோம். கரெக்ட் தான். என்னென்னலாம் சமூக குறியீடுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை தேவை என்னதுங்க, மக்களுக்கு சுகாதாரம் கொடுக்கணுமா, கல்வி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், குடிநீர் கொடுக்கணும், துப்புரவு, வீடு வசதி, இது எல்லாமே கொடுத்துட்டா இதுதான் நம்ம சமூகத்துல கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள். சார் நம்ம இது எல்லாமே கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவானா, அவன் அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணிப்பான பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ஒருத்தனுக்கு முக்கியமா கல்வின்ற ஒரு விஷயத்த கொடுத்தனா என்ன பண்றான், அவன் எந்த இடத்துக்கு போனாலும் பொழைச்சுப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அந்த டைலாக், ஃபேமஸ் டைலாக் இருக்கு, ஃபேவரட் டைலாக்னு சொல்லாங்க, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை எப்பவுமே நான் நம்புவேன். அப்ப அந்த கல்வியை கொடுங்க எல்லாருக்குமே, அவன் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடுவான். அப்ப சமூக குறியீடுகள்ல கல்வியை முதல்ல வச்சுக்கோங்க. பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள்ங்க. சோ இதை பத்தி பெருசா கொடுத்துருப்பாங்க, நீங்க அவ்வளவு எல்லாம் படிக்க தேவையில்லைங்க. எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கலாமா. பாருங்க, சோ பொருளாதார காரணிகள், பொருளாதார சாராத காரணிகள். சோ ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றம்னா எனக்கு இயற்கை வளம் இருக்கணுமா, கண்டிப்பா. மூலதனம், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுமா, சந்தை இருக்கணுமா, சார் நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டேன், அதை எடுத்து போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும். கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமா, ரோடு இருக்கணும். எனக்கு ரோடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், என்னால் டிராவல் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, எடுத்துட்டு போறேன் ஒரு பொருளை, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது இல்லாம நான் அந்த பொருளை வாங்கக்கூடிய ஃபண்ட் இருக்கணுமா, பன்னாட்டு வணிகம், சந்தையிடத்தக்க உபரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதார அமைப்பு இருக்கணுங்க. என்ன சார் இந்த பொருளாதார அமைப்பு திருப்பி சொல்றீங்கன்னா, நம்ம அதிக வரி எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாதான் கொஞ்சம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது பொருளாதார சாராத காரணிகள் இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சாராத காரணிகள், ஆனா பொருளாதாரத்துக்கு பயன்படும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இப்ப பாருங்க, மனித வளம் என்றது மிகப்பெரிய ஒன்றுங்க பொருளாதாரத்துல. ஏன்னா ஜப்பான் என்ற ஒரு நாடு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க வளங்கள் ரொம்ப கம்மி. ஆனா மனிதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழகா வளங்களை பயன்படுத்தி முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்லலாமா. அவங்க கிட்ட இருக்க திறமையை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப அறிவு, இப்ப எல்லா துறைகள்ல என்ன ஆயிடுச்சு, தொழில்நுட்பங்கள் வளர ஆரம்பிச்சு, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், அது வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக விழியங்கள். அப்ப நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்ம இதுல டிபிஎஸ்பில சொல்லுவாங்கப்பா. முக்கியமா பாருங்க, சூதாட்ட முதலாளித்துவம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராபேக்ஸ்ங்க. இந்த பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம், இந்த பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம்னா ஒண்ணு இல்லைங்க, அப்பம் பெரிய பணக்காரனா இருப்பாரு, அந்த பெரிய பணக்கார ஒரு 2 லட்சம் கோடி சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பையன் வேலைக்கு போவானா, அவன் என்ன பண்ண போறான், அடுத்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட மாட்டான், அந்த காசு செலவு பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பான். சோ இந்த பரம்பரை சொத்து முதலாளித்துவத்தை எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவனா சம்பாரிச்சு அவனா முன்னேறதுதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ஜஸ்ட் ஒரு ரீடர் அது பாருங்க, நான் சொன்ன எல்லாமே இருக்கும்.
அப்படியே பாருங்க, முன்னேற்றம்னா ஜப்பான் நாட்டை ஃபர்ஸ்ட் சொல்லலாம். பாருங்க, வளங்கள் பற்றாக்குறையா இருந்தாலும் முன்னேறி நாடாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவையான வளங்களை இறக்குமதி பண்ணுமா. சார் என்கிட்ட வளம் இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த நாட்டுல கிட்ட இருந்து என்கிட்ட இப்போ ஒண்ணும் இல்லை, எனக்கு ரைஸ் அரைக்கிற மிஷின் இருக்கான்னு சொல்லுங்க, நான் ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன், அதை நான் இன்னும் பெஸ்டா அரைச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த இடத்துல இது வைக்கிறாங்க. சரியா? அடுத்தது மூலதன உருவாக்கம். முக்கியமா கேபிட்டல் பிரச்சனை இருக்குங்க. அனைத்து செயல்பாட்டுக்கும் மூலதனம் வேணுமா? ஏன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூலதனம்ன்றது கல்வியா இருக்கலாம், நம்மளுடைய உடலா இருக்கலாம், தொழில்நுட்பமா இருக்கலாம், பணமா இருக்கலாம். அப்ப என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம அதுக்கு அர்ப்பணிச்சா மட்டும்தான் அந்த வேலையை முழுசா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சார் நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு சாப்பாடு குழம்பு வேணும்னா வராது. நம்ம உள்ள இறங்கி காய்கறி கட் பண்ணி சாப்பாடு சமையல் செஞ்சாதான் என்ன கிடைக்கும், நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படின்னா மூலதனம் உருவாக்கணும்னா இதுதான் சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறனா நீயே இறங்கி செய்யுங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சந்தை அளவு. சந்தை அளவுன்றது ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டேன், நிறைய உற்பத்தி பண்ணிட்டேன் சார், அதை என்ன பண்ணல, எல்லா நாடுகளுக்கும் நான் கொடுக்கணும். அப்ப சந்தை பெருசா இருக்கணும், மையப்படுத்தப்பட்ட சந்தையா இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், நான் எடுத்து போய் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அந்த கட்டமைப்புல மாற்றம் ஏற்படுத்துங்க சார். அது என்ன சார் நாட்டின் கட்டமைப்புல மாற்றம் ஏற்படுத்தும், நான் சொல்லுங்க பாத்தீங்களா, எனக்கு ரோடு போடுறதுல இருந்து இந்த வங்கித்துறையில இருந்து சார் நான் டக்குன்னு இங்க இருக்கேன், இப்போ காஞ்சிபுரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சார், அங்கிருந்து நான் என்ன பண்ண திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போனேன் சார், என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என்கிட்ட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, வங்கித்துறை ஏடிஎம் வசதிகள் எல்லாமே சரியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேதான் இந்த நிதியியல் முறையிலும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விற்பனைக்குரிய உபரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. இது இங்க நல்லா கவனிச்சுங்க, இதை மட்டும் கொஞ்சம் எழுதிக்கிங்க. அது என்ன சார் விற்பனைக்குரிய உபரினா, நாட்டின் பொருள் உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்பும் நாட்டு வருமானமும் உயர்ந்து நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் ஒரு பொருளை நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேங்க, அந்த பொருளை நான் என்ன பண்றேன், சேல் பண்ணணும்னா, சேல் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்குமா பாருங்க. அப்ப இன்கம் கிடைச்சிச்சுன்னா என்னுடைய கண்ட்ரி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என் இன்கம்ல இருந்து டாக்ஸ் வாங்கிக்கும். இதுதாங்க சுழற்சின்னு சொல்லுவோம். டாக்ஸ் வாங்கி என்ன பண்ணுவான், அவங்க நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கான பயன்படுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது இல்ல மட்டும் இல்லாம அது மூலியமா வேலை வாய்ப்பு நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருளாதார அமைப்பு முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் காரணிகள், நீங்க படிச்சுட்டா போதுமானது. இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்றீங்களா? ரெடியா? நம்ம அறிஞர்கள் பத்தி பேசணும்ல. ராகனர் நர்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றது. கன்ஃபார்ம்ங்க. இப்போ எந்த ஒரு நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா ஹியூமன் ரிசோர்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவை. அப்போ முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானது ஒழிய அது மட்டும் போதுமானது அல்ல. மூலதனம் இருக்கணும், ஆனா அது மட்டும் போதுமானது அல்ல, நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராகனர் நர்கிஸ் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மனித வளத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. என்னன்னா தாதாபாய் நவ்ரோஜி, வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். சார் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு செல்வமிக்க நாடு சார். உண்மைங்க, செல்வமிக்க நாடு தாங்க, குறையே கிடையாது. இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அந்த ஐரோப்பிய நாடுகள்ல பிரிட்டன் இருக்காங்க சார். இங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அந்த புக்ல சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கிற ரா மெட்டீரியல் எடுத்துப்பாங்களாம். இந்த பருத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பருத்தியை எடுத்துட்டு அழகா போவாங்களாம், போயிட்டு இங்கிலாந்து கொண்டு போயிடுவாங்களாம். அப்ப ரா மெட்டீரியல் இங்க போகுது. ரா மெட்டீரியல் போன உடனே இங்க போயிட்டு இந்தியாவுக்கு வரும்போது இந்த ரா மெட்டீரியல் எப்படி இருந்தா பினிஷ்டு குட்ஸா வருது, ட்ரெஸ்ஸா தைச்சு எடுத்துட்டு வராங்க. இது என்னங்க கதையா இருக்கு? நம்ம கிட்ட இருந்து எடுத்துன்னு போன ஒரு பொருள் அவன் ஒண்ணும் பண்ணல, அயன் பண்ணி எடுத்துன்னு தரான். இங்கிருந்து போன பொருள் 10 ரூபாய், ஆனா அவன் தயாரிச்சுட்டு வரும்போது 1000 ரூபாய் விற்கிறாங்க நம்ம இந்தியாவில. அந்த பொருள் யாருது? நம்மளே அதை தயாரிச்சா 100 ரூபாய்க்கு விற்கலாம், ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க, 1000 ரூபாய் விற்கிறான். இதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க வளத்தை சுரண்டதும் ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி அதுல அழகா சொல்லியிருப்பாருங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க ஊழலற்ற நிர்வாகத்துல கண்டிப்பா ஊழல் இருக்கும், ஆனா வரியிலிருந்து எல்லாமே. ஸோ முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நிதி போதனை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கருத்து, டக்ளஸ் சி நார்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், மக்கள் நேர்மை அற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது. இப்ப புரியுதுங்களா பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காய்கறி வாங்குற இடத்தெல்லாம் நீங்க போய் நிறைய செக் பண்ணிருக்கலாம்.
ஸோ ஒரு இடத்துல போய் வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல காய்கறி அந்த அடுத்த நாள் அந்த காய்கறி கடைக்கு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த ஒரு வார்த்தை தான், நேர்மையற்ற. அப்ப என்னன்னா அவங்க அதிகமா சேல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணலாம், தேர்ட் குவாலிட்டி பொருட்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்கள் என்னன்னா ஒரே இடத்துல காய்கறி வாங்குறாங்கன்னா அவங்க நேர்மையா செயல்படுறாங்கன்னு அர்த்தம். மாறி மாறி போறாங்கன்னா ஒண்ணு விலை குறைஞ்சா போவாங்க, இல்ல நேர்மை இல்லைன்னா போகாம நின்றுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வறுமையின் சுழற்சி. இதெல்லாம் படிக்காதீங்க, நான் கொடுக்கறத மட்டும் படிங்க. கொஞ்சம் படம் பெருசுதான், நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். வறுமையின் நச்சு சுழற்சின்னு சொல்லுவாங்கப்பா. இது பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் டாபிக்பா. மெயின்ஸுக்கு பாத்தீங்களா கொஸ்டினே இருக்கு, வறுமையின் நச்சு சுழற்சி பற்றி கூறுக அப்படின்னா இந்த ஒரு படம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க். இப்ப என்னன்னா குறைந்த உண்மையான வருமானம். சரி, எல்லாருக்கிட்டுமே வருமானம் குறைந்து இருக்கா? அது பல காரணம் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், குறைந்த அளவிலான தேவை. அப்படிலாம் கிடையாது. வேலை இல்லைன்னா என்ன இருக்காது, வருமானம் இருக்காது. ரெண்டாவது குறைந்த அளவிலான தேவை. என்கிட்ட கம்மியா எனக்கு போதும் சார், 100 ரூபாய் வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அந்த 1000 ரூபாயில என்ன பண்றான்னு பாருங்களேன், 100 ரூபாய் கூட சேமிக்க மாட்டான். அதுதான் அவன் பண்ற தப்பு. நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனா சேமிப்புன்றது எத்தனை பேர்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவன் சேமிப்புன்றது அதிகரிச்சாதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும்ன்றாங்க. என்ன சார் சேமிப்புக்கும் வருமானத்துக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க போறீங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 1000 ரூபாயில நீங்க 100 ரூபாய் சேமிக்கிறீங்க. அப்ப மாசத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 3000 ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு சேமிப்புல வரும். அப்ப உங்களுடைய சம்பளத்துல யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி சம்பளத்துல கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பீங்கல்ல, அது எல்லாமே சேமிப்புல தான் அடங்கும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 rupees உங்களுடைய சேமிப்புல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலான்றது இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறைந்த அளவிலான முதலீடு மற்றும் மனித மூலதனத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க கம்மியா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உற்பத்தி கம்மின்னு சொல்றாங்க. இது எல்லாமே தான் வறுமையின் நச்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வறுமை நிகழ்துன்னா ஒரே ஒரு விஷயங்க, எல்லாமே குறைந்தது இருக்கு பாருங்க. இங்க குறைந்தது இருக்கா, இங்க குறைந்தது இருக்கா, இங்க குறைந்தது இருக்கா, இங்கேயும் குறைந்தது இருக்கு. அப்ப குறைந்தது எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் அந்த இடத்துல என்ன வறுமை நிகழும் அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. அடுத்ததுங்க இலக்கணம் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டாபிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா, இது வரைக்கும் மெயின்ஸ் ரிலேட்டடாவும் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாவும் சொல்லிட்டேன். ஒன் செகண்ட். ஒன்றும் இல்லைங்க, தண்ணி குடிச்சேன், நல்லா இருக்கு. இன்னைக்கு ஜீரக தண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுல. ஓகே, நெக்ஸ்ட் திட்டமிடலின் இலக்கணம் சொல்லிட்டு ராபின்ஸ் என்று ஒரு கூறியிருக்காரு பாருங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவதை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ டால்டன் ஒரு சொல்லியிருக்காங்க, பொருளாதார திட்டமிடல் உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும் அப்படின்னு சொல்றது யாருன்னா டால்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சார், அப்போ இந்தியாவின் திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சோவியத் யூனியன் USSR ரஷ்யான்றது பாத்தீங்கன்னா 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ரஷ்யால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போதான் 1928 என்ன பண்றாங்க, மைய திட்டமிடல் என்று சொல்லிட்டு உருவாக்கி பொருளாதாரத்துல முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நோட் பண்ணுங்க இத. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 எங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா திட்டக்குழு மார்ச் 15, 1950 அமைக்கப்பட்டது. அப்போ பிளானிங் கமிஷன் எப்ப அமைக்கிறாங்க, மார்ச் 15. ஏப்ரல் 1, 1951 முதல் திட்ட காலம் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 5 year பிளான் தொடங்கப்பட்டது. அப்போ முதல் 5 திட்டம் பாத்தீங்கன்னா 51 முதல் 56 வரை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் திட்டமிடலின் காலம் அப்படி. இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும், 1 questions. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க சார். திட்டமிடுதலுக்கு முன்பு ஏதாச்சும் திட்டங்கள் இருந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்கேன். அதான் விஸ்வேஸ்வர ஐயா திட்டம் 1934. புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநர் சொல்லுவாங்க விஸ்வேஸ்வர ஐயா 1934. அப்படியே கவனிச்சிட்டவங்க நான் ஈஸியா வச்சுக்கலாம். இவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை மட்டும் நோட் பண்ணுங்க. இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் அவர் தாங்க. கொஸ்டின்ங்க, இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரு, அவர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தேசிய திட்டக்குழு அமைச்சு தலைமை தாங்குறாரு. அப்புறம் அந்த முயற்சிகள் நிறுத்துறாங்க. அடுத்தது பம்பாய் திட்டம். இந்த இடத்துல இயர் மட்டும் மாத்திக்கிங்க, 40 கிடையாது, 1944. என்ன சார் சொல்றீங்க, கண்டிப்பாங்க புக்லயும் தப்பு இருக்கும், அந்த தப்பு என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கணும்.
பம்பாய் திட்டம் 1908 தொழில் முனைவோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஐயா நான் அந்த திட்டத்தை 15 ஆண்டுகளுக்கான தொழில் திட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காந்தி நேரு யோசிக்கிறார், வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவுல எஸ்.என். அகர்வால் வர்றாரு, அவரும் ஒரு திட்டம் சொல்ற பாருங்க, காந்திய திட்டம் 1944 அதே வருஷத்துல. இது வேளாண் மற்றும் காரியமியா பொருளாதாரம் அந்த முன்னேற்றத்துக்கு திட்டமா சொல்றாங்க. அடுத்தது எம்.என். ராய் வர்றாருங்க. எம்.என். ராய் வந்த உடனே இதெல்லாம் செல்லாது கோட்டை அழைங்க, மக்கள் திட்டத்தை வடிவமைக்கிறாரு. எல்லாமே மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் வர்ற பாருங்க, 1950 சர்வோதயா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சவர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தி மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் உத்வேகத்தில் வர்ற கருத்துக்களால் என்ன பண்றாரு, இந்த திட்டங்களை கூறுறாரு. சார் இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது, அடிக்கடிக்கு மறக்கமே சார், நான் இந்த அதெல்லாம் அது சீக்கிரமா சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் பாருங்க. இப்ப போடலாமா மேப், ரெடியா? பம்பாய் பிளான் 1944, சரிங்களா? காந்தியன் பிளான் சேம் இயர் 1944. பீப்புள்ஸ் பிளான் 1945. சர்வோதயா பிளான் 1950. இது தாங்க நீங்க போட வேண்டியது, வேற எதுவுமே எழுத தேவையா. கரெக்டா இருக்கா பாக்க? 50, 45, 44, சென்ட்ரல 38. இந்த விஸ்வேஸ்வர ஐயா எழுதிய புத்தகம் கொஸ்டின் உங்களுக்கு. பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருல, அந்த புத்தகம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் சந்தை இயக்கத்தை முடுக்கி விடுதலும் உறுதியாக்குதலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட்ங்க கைஸ், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்ல நீங்க தெரிஞ்சுக்க கூடியது இது எல்லாமே. ஆனா ரீட் அவுட் பண்ணாம வந்துட்டீங்கன்னா என் பொறுப்பு இல்லை, நான் அறிஞர்கள் மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா இது வந்து படிச்சு சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. ஆனா இங்க இருக்கு பாருங்க, ஆர்தர் லூயிஸ், இவரை நோட் பண்ணுங்க கைஸ். இப்ப எழுதுங்க, கையில ஒரு பேனா பேப்பர் எடுத்துங்க. 2 முறை கேட்டிருக்காங்க கொஸ்டின். பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதகமாக திகழ்கிறது அப்படின்னு கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்தர் லூயிஸ் அப்படின்னு கூறியவர். அடுத்தது சோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க, ஏக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதுறாரு. அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலில் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மக்களின் பொருளாதார விடுதலையை கட்டுப்படுத்தி நாட்டை மந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்ற கருத்தை என்ன பண்றாரு, தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரீட்னா ரீட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பாருங்க, லூயிஸின் கூற்று எழுதுங்க பார்க்கலாம். நான் கூற்று சொன்னதெல்லாம் எழுதிடணும், அப்புறம் ஏன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை என்கிறார். கரெக்ட் தாங்க சார். ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது, நெக்ஸ்ட் பிளான் போட்டு என்ன பண்ண சக்சஸ் பண்ணா இன்னும் நிபுணர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது திட்டமிடலின் வகைகள், ஜஸ்ட் ரீட். மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம், வழிகாட்டுதலின்படி திட்டமிடல் மற்றும் தூண்டும் மின்திட்டல், குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல், செயல்பாட்டு கட்டமைப்பு திட்டமிடல், மையப்படுத்தப்பட்ட பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல், நிதி திட்டமிடல், நாணய திட்டமிடல், பொது மற்றும் பகுதி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணல, பட் ஆனா இது எல்லாமே கருத்துல எடுத்துக்கப்படும். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணும், எக்ஸாம் ரிலேட்டடா கருத்துல எடுத்துக்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பாத்துங்க. இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலம், இந்த இடத்துல நோட் பண்ணலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் போடலாமா? கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு இடையே பொருத்தமான திட்டமிடல் முறையே மோனட் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது அறிமுகம் செய்தது. அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, மோனட் திட்டத்தை அறிமுகம் செய்தது யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு போடுங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திட்டக்குழு இலக்குகளை அடைக்கும் வரை குறிப்புகளை தயாரித்து தனியார் நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீ திட்டத்தை செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, குறுகிய கால நடுத்தர திட்டமிடல் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. கட்டுப்படுத்தும் திட்டம் சொல்லுவாங்க அல்லது ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க. அதனால சார் கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம், எனக்கு ஒரு 1 இயர் டைம் தரேன், அந்த 1 இயர்ல எனக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி ஜெயிச்சு குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆண்டு திட்டம் இருக்கலாம், 5ஆண்டு திட்டம் இருக்கலாம், 3ஆண்டு திட்டங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே ஜஸ்ட் ரீடுங்க. நான் எப்பவும் சொல்றேன், ரீட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக், இதுதாங்க எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட். அந்த பாராளுமன்றத்துல ஏற்றினாங்க, அந்த டேட்லாம் எங்கேயும் பார்த்தேன் சார், ஆனா ஞாபகம் வர மாட்டேது சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிதி ஆயோக் என்பது
இந்த இதுதாங்க கொஸ்டினா கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. எப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்பது சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும். இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னா இதுதான் சொல்றாங்க. அடுத்தது ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானம் மூலமாக நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணல, இவங்க அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரல, ஜஸ்ட் மாத்திட்டாங்க. அப்ப பிரதமரே இது தலைவரா இருக்காரு, மத்திய அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, உறுப்பினர்களா இருக்காங்க. இங்க கொஸ்டின் பாருங்க, இங்கே முடிச்சிடலாம். துணைத் தலைவர் நிர்வாக தலைவராக, துணைத் தலைவர் யார் இருக்காங்க, நிர்வாக தலைவரா இருக்காரு. இதனுடைய முதல் தலைவர் யார் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. முதல் துணைத் தலைவர் யாரு, அரவிந்த் பனகாரியா. இப்ப அரவிந்த் பனகாரியா 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றத வந்துடணும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். அப்ப பாருங்க, எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல அடங்கிதான் பாருங்க. அப்ப இந்த ஒரு இதை படிச்சிட்டாங்களே எனக்கு கிடைச்சது 1 மார்க் கிடைச்சதுங்க. அதனாலதான் இந்த லெசன் இம்பார்ட்டன்ஸ் வந்து சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. அடுத்தது சரி, இவங்களை பத்தி நிறைய ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வச்சு இவங்க முன்னேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரீட். நான் எப்பவும் சொல்றேன், இது மெயின்ஸுங்க. இந்த இந்த ஒரு டாபிக் மட்டுமே மெயின்ஸ் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ங்க. நிதி ஆயோக்கின் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த படத்தை போட்டிருந்தாலே உங்களுக்கு மார்க், இல்ல அந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலே மார்க். நிதி ஆயோக்கின் பணிகள் பாருங்க, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியை ஏற்படுத்தணும். நாட்டின் நிகழ்வுகளை மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். எதனா ஒரு நிகழ்வு வச்சுன்னா மாநிலங்களை பங்கேற்கணும். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொலைநோக்கு காட்சின்னு சொல்லுவாங்க. நிபுணர்களின் கட்டமைப்பை உருவாக்குதல், கரெக்டுங்க. உள்நாட்டு ஆலோசனைகள் வழங்குதல், இவங்களுடைய வேலையை ஆலோசனை வழங்குதல். பணம் கடத்த திறன்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சச்சரவுகளை தீர்த்தல், மத்திய மனசுடைய பிரச்சனையை வச்சுன்னா தீர்ப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இந்த லெசனு. ஸோ சார் இந்த லெசன் பார்க்கறது தான் பெருசா இருக்கும், பட் ஆனா இப்ப பாருங்க படிச்சா புரிஞ்சிடும். சரியா, அப்போ என்ன பண்றீங்க, படிச்சு ஈஸியா கிராக் பண்ணிடுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த லெசன் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா, இந்த லெசனை ஃபர்ஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா எப்படி பண்றோம் புரிஞ்சிடும். செகண்ட் டைம் படிச்சீங்கன்னா ஷோர் ஷார்ட்டா இதுல கேட்கக்கூடிய 2-3 கேள்வியை ஈஸியா அடிச்சிருவீங்கன்றத நான் தெளிவா சொல்றேன். இந்த லெசன் இதுடன் முடிவடைகிறது. நன்றி.